மக்களே வணக்கம். இப்போ இந்த மூட்டிலேருந்து பள்ளத்துக்கு போஸ்ட் பள்ளம் எடுக்க போகிறோம். பாருங்கள், மிகப்பெரிய பள்ளம் இது. பாருங்கள், நேற்று போட்ட வீடியோ வந்து வேறு, இன்றைக்கி போட்ட வீடியோ வேறு. இந்த தண்ணி குளம் வந்து பாருங்கள், தண்ணி குளம் பார்த்தீங்களா? இந்த தண்ணி குளத்துக்கு போயிட்டு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, எங்கேயுமே தண்ணி இல்லை, வீடும் பக்கத்தில் இல்லை. அதனால் கை கால் கழுவிட்டு அந்த தண்ணி தான் குடிக்க போகிறோம். பாருங்கள், ஆனால் மழை டைமில் தண்ணி சரியாக வரும். தண்ணி மழை தண்ணி போகும். அதை சாப்பிட்றதுக்காக போகிறோம். இதை பாருங்கள், இந்த கப்பு, இந்த தண்ணீர், இந்த மண்வெட்டியெல்லாம் எடுத்துக்கணும், போயிட்டு சாப்பிட்ணும், கை காலை கழுவிட்டு சாப்பிட்ணும். இந்த இடம் வந்து நீலகிரி மாவட்டம் ஐயங்கோழி பக்கத்தில் பள்ளத்தாக்கில் போகிறோம். பள்ளத்தில் போகிறோம். பாருங்கள், நான் எப்படி போகிறேன் மட்டும் பாருங்கள், வீடியோ பாருங்கள். அந்த மண் எடுத்துக்கு போகிறேன், அப்படியே எடுத்துக்கலாமா? ஓய், நான் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, இறங்கி போகிறதே பெரிய சபதம். அவ்வளோ நேற்று போட்டது வந்து ஆனைப்பள்ளம். இந்த ஏரியா வந்து சனங்களுக்கு அதுலனாச்சும் வழி இருந்துச்சு, கொஞ்சம் வழி இல்லை, ஒன்றும் இல்லை, காட்டுக்குள்ளே தான் போகணும். பாருங்கள், இப்படி போகிற மட்டும் பாருங்கள். பாருங்கள், எங்கேயே பிறந்து, எங்கேயே வளர்ந்து, எங்கேயே பொழப்பு தேடி வந்துக்கிறோம். என் சொந்த ஊர் கடலூர் மாவட்டம், இப்போ நீலகிரி மாவட்டத்தில் வேலை செய்கிறேன். அண்ணா அவர் வந்து இது சொந்த ஊர், இதே ஊர். அவருக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பல பிரச்சனை. இந்த பம்ப் ஹவுஸ் இருக்குது, பனி செட்டெல்லாம் இல்லை, பம்ப் ஹவுஸு. இங்கே பம்ப் ஹவுஸ் இருக்குது, இதுக்கு சப்ளை தரணும். அதுக்காக அந்த லைன் பிடிக்கிறதுக்காக போஸ்ட் பள்ளம் எடுக்கிறதுக்காக வந்துக்கிறோம். மண்வெடி தூக்கி போட்டேன், ஆனால் அதில் இறங்கத்தான் பெரிய சிரமம். இப்போ பள்ளத்தாக்குன்றவாங்கள டிஸ்கவரி சேனலில் பார்த்துக்கிட்டீங்க பாருங்கள், ஒரு அண்ணா வருவார் பாரு. அது மாதிரி தான் எங்கள் நிலமை. இந்த இடமெல்லாம் வேலை செய்து அதான் சாதாரண விஷயம் இல்லை. மிலிட்ரியை விட மோசமான இடம், மிலிட்ரியை விட மோசமான வேலை அது. ஐயோப்பா, இடத்துல அண்ணன் சாப்பாடு தொடங்கிட்டார். நான் இதுக்கு மேலே போயிட்டு போராட்டத்தை முடிச்சுட்டு அங்கே போனேன். ஏன்னா அவருக்கு இந்த ஊரில் நடந்து பழக்கம், அவர் எப்படி நடக்கும்னு தெரியும் அவருக்கு அதிகமாக இந்த பள்ளத்தில். ஆனால் நம்மளுக்கு அதிகமாக பழக்கம் இல்லை. நான் சேர்த்து பொறுமையாக தான் போய் கை காலை கழுவிட்டு செய்யணும். ஆள் இல்லை, நாங்கள் தான் வேலை செய்யணும். நன்றி, வணக்கம். இந்த பள்ளத்தில் பாருங்கள், கீழே பள்ளத்தில் போயிட்டு அந்த சின்ன கிணறு, அதில் தான் தண்ணியெல்லாம் சுரங்குது. அந்த தண்ணியை தான் பயன்படுத்தி நாங்கள் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணோம், ரெண்டாவது கை கால் கழுவுறதுக்கும் அதில் தான் யூஸ் பண்ணோம். பாட்டிலில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் காலைல சாப்பாடு வச்ச நீராகாரம் தண்ணி எடுத்துன்னு வந்தோம். ஃபுல்லாக அடையாச்சு, கொஞ்சம் தான் இருக்குது பாடி. பாருங்க, பாடி தண்ணி மாடி மேலேருந்து காட்டினால அந்த கிணறு தான். இந்த தண்ணியிலேருந்து தண்ணி ஊற்று ரெடி பண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி போகுது பாருங்கள். இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிணத்துல தண்ணி சுரங்கி இருக்குது. இது மூலிமா ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணி தான் கை கால் கழுவ போகிறோம், குடிக்க போகிறோம், எல்லாம் செய்ய போகிறோம். பாருங்கள், எவ்வளோ பள்ளம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.